டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை காணலாம். எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இன்றைக்கு இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள் தான் அதிகமான பேர். விவசாயம், விவசாய தொழில், விவசாயி, விவசாய தொழிலாளி, இரண்டு மக்களும் இருக்கின்ற பகுதி, வியாபாரிகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வியாபாரிகள் பாதுகாப்பாக இருக்கின்ற என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியிலே வியாபாரிகள் பாதுகாத்தார்கள். இன்றைக்கு ரவுடிகள் ராஜ்யத்தை ஒடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே. தமிழகத்தில் இருக்கின்ற ரவுடிகள் வெளி மாநிலத்திற்கு தப்பித்து ஓடுகின்ற காட்சி அதிமுக ஆட்சியிலே பார்க்கப்படுது. இன்றைய இடம் அது கிடையாது. இன்றைக்கு ரவுடிகள் தாராளமாக நடமாடுகிறார்கள். அதனாலதான் இவ்வளவு கொலை, கொள்ளை, திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டால் உடனடியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏன் குஜராத்தில் விற்கலையா, மற்ற மாநிலத்தில் விற்கலையாங்கிறார். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு தானே செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க போதைப் பொருளால. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியிட காட்சி தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. இதை குறிப்பிட்டு பேசினா அவர் மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுறார். சரி, மற்ற மாநிலத்தில் நீங்க பேசுவதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் பேசுங்க. நீங்க தானே எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்களும் திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடத்துல வெற்றி பெற்றோம் என்று நீங்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நாடாளுமன்றத்தில் பேசுங்க. அதுக்கு தானே மக்கள் உங்களை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. அங்க பேசுறதுக்கு தில்லு திராணி இல்ல. நாடாளுமன்றத்தில் பேசுவதை நாடாளுமன்றத்தில் பேசணும். தமிழ்நாட்டில் பேசுவதை தமிழ்நாட்டில் பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனையை நாங்க பேசுறோம். அதை தீர்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல. அதுக்கு வக்காலத்து வாங்குறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, கிறிஸ்துவ பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. அந்த 31 ஆண்டு காலத்தில் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்து தமிழகத்தை ஆண்டார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றினேன். 31 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி வரலாறுலேயே மத சண்டை நடைபெற்றதா, ஜாதி சண்டை நடைபெற்றதா? தமிழகம் இந்தியாவிலேயே அமைதி பூங்காவாக விளங்கிய. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையாற்றினார். தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.